அனைவருக்கும் வணக்கம். சுகுணா, உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா, அதாவது யூபிஏ கவர்மெண்ட்டில் டிஎம்கே அங்கம் வகித்த காலத்திலிருந்தே எப்போதும் பாஜக, அது தேசிய அளவில் நரேஷன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, இத்தனை மினிஸ்டர்ஸ் இருந்தீங்க, கூட்டணியில் இருந்தீங்க, போர்ட்ஃபோலியோ இவ்வளோ ஹை போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்க, அப்போ இதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க. அது இந்த 10 ஆண்டுகள் மட்டும் இல்லை, கடந்த கச்சத்தீவு காலத்துலேருந்து, இந்திரா காந்தி காலத்துலேருந்தே சொல்கிறது உண்டு. அதே மாதிரி இப்போ அதிமுகவுடன் கடந்த இந்த 10 ஆண்டுகளில் இருந்த டெனர் தான் அதிகமாக பேசு பொருளாக இருக்கும். அதாவது அவங்க நீட்டிலையா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், தமிழ்நாடுடைய உரிமைகள் சார்ந்து, உதய் மின் திட்டம், இப்படியான விஷயங்களை சுட்டி காண்பித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அவங்க மேலே விமர்சனம் வைப்பாங்க, நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க அப்படின்னு. இதுவரை வெளியில் பேசப்பட்டது இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ள தொடர்ந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்றத்தில் அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், நீட் காங்கிரஸ் பீரியடில் யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்தப்போ நீங்கள் தடுத்திருக்கலாமே அப்படின்றாரு திமுகவை பார்த்து. முதலமைச்சர் சொல்கிறார், குறைந்தபட்சம் நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் உங்களுடன் கூட்டணிங்கிற நிபந்தனையாவது நீங்கள் வச்சிருக்கலாம்ல அப்படின்றார். இந்த நிபந்தனை இரண்டு தரப்பிலிருந்து வைக்கக்கூடியது அப்படிங்கிறது எப்படியான ஒன்றாக கூட்டணியில் பார்க்கப்படும்? இது எதன் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருமே இதை தொடர்ந்து மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ திமுகவும் கடந்த காலங்களில் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அரசோட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதிமுகவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அதிகார வரம்புங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒன்று தான். அதுக்குள்ளே தான் அவங்க அந்த டிமாண்ட்ஸை வைக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு காங்கிரஸினுடைய அரசனால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னாலுமே கூட சட்டமாக்கப்பட்டதுங்கிறது 2016 தான், மோடியினுடைய அரசாங்கத்தினால தான். இவங்களுடைய ஆட்சி காலகட்டம் 2013 அது ஒரு ரெகுலேட்டரி ஆக்டாக மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தவறான தகவலும் நிறையா சொன்னாங்க. இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, காந்தி செல்வன் மத்திய இணையமைச்சராக இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டதுன்னு. அது மசோதாவாக சட்ட வடிவமாக அது தாக்கல் செய்யப்படவே இல்லை. இவங்க காலகட்டத்தில் ரெகுலேட்டரி ஆக்டாக தான் அது தாக்கல் செய்யப்பட்டது, காங்கிரஸினுடைய காலகட்டத்தில் தான். அதனால தான் அது டிசம்பர் 21 2013 கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்குள்ள அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நீட்டிலேருந்து நாம் விலக்கு பெற்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் அது விலக்கு பெற்றிருந்தோம். ஆனால் 2016 உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு அது சட்டமாக ஆக்கப்படுகிறது. மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் சட்டமாக ஆக்கப்படுகிறது. அப்போ அதிமுக அவங்களுடைய கூட்டணியில் தான், பிஜேபியுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இவங்க அதை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எதிராக வாக்களிக்காமல் அதிமுக வெளிநடப்பு பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ராஜ்யசபாவிலேயே பிஜேபிக்கான பெரும்பான்மைங்கிறது பெரிய அளவில் இல்லை, மக்களவையில் இருக்கிற அளவுக்கு மாநிலங்களவையில் இல்லை. இருந்தாலும் அதிமுக அதுக்கு எதிராக வாக்களித்தாலும் தடுத்து நிறுத்த முடியுமாங்கிறது இன்னொரு கேள்வியாக இருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடு. ஆனால் காங்கிரஸ் காலகட்டத்தில் நீட்டு கொண்டு வரப்பட்டதை விட அந்த அனிதாவுடைய மரணத்தில் தான் இந்த நீட்டினுடைய பிரச்சனைங்கிறது வீரியமாக வர ஆரம்பிச்சது. அது மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதற்கு பிறகு தான் தொடர்ச்சியாக உயிர்ப்பலி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் 2016 இருந்து 25 வரைக்கும் இந்த 9 ஆண்டு காலம் பார்த்தோம்னா, ஒன்று தொடர் மரணங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிகழ்ந்திருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீட்டுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருந்தாங்களோ அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கிறது. நீட்டு அப்படிங்கிறது முறைகேடுகளே நடக்க முடியாத ஒரு தேர்வு அப்படின்னாங்க. ஏகப்பட்ட மோசடிகள் நடந்து அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட நீட்டை குறித்து, குறிப்பாக மகாராஷ்டிரா பிஜேபி கூட்டணி அரசில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீட்டு குறித்த கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் எதிர்த்து அதே மாதிரி ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான், அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நீட்டினால நிறைய மருத்துவக் கல்லூரிகளுக்கு போவாங்க, இது மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருப்பவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கிறத டேட்டா நமக்கு காட்டியது. முதல் முறையாக நீட் தேர்வு எழுதியெல்லாம் பெரிய அளவில் உள்ளே போக முடியல. கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவர்கள் 2வது முறை 3வது முறை நீட் தேர்வு எழுதி, அதுவும் லட்சக்கணக்கில் பணம் கட்டி இதில் கோச்சிங் சென்டரில் படித்து தான் உள்ளே போக முடியுது அப்படிங்கிற. நீங்க சொல்ற அதாவது இது எல்லாமே நீட் சார்ந்த டெக்னிக்கல் சிக்கல். இந்த டெக்னிக்கல் சிக்கலை தொடர்ந்து இங்க பேசிட்டு இருக்கிறோம். இரண்டு தரப்புல இருந்து வாதங்கள் வைக்கிறாங்க. இது எந்த இடத்துக்கு நகருதுன்னா, கூட்டணியை தீர்மானிக்க இப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி நீங்க ஒரு நிபந்தனையை நீங்க வச்சிருக்கணும்ல, உங்க பீரியட்ல தானே இது நடந்ததுன்னு. இப்ப கூட்டணியை தீர்மானிக்கிறதுக்கான ஒன்றா தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய இடங்கள்ல இரண்டு தரப்புல இருந்து வைத்துக் கொள்கிற இந்த வாதங்களை எப்படி பார்க்கணும்? இந்த தேர்தல் இது நிபந்தனைக்கான கூட்டணியா மாற்றப்படுற ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறதும் இல்ல. இப்ப நீட்டை ஏன் நிபந்தனையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அவங்களுடைய, அதாவது காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வந்தப்ப நீட்டுங்கிறது சட்டமாக இல்லை,
இன்னொன்று அது ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது. ஆனால் இப்போ சட்டமாக்கப்பட்டு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே வந்து வருகிறோம். அப்போ வந்து நீட்டுக்கு எதிரான மனநிலைங்கிறது தொடர்ச்சியாக தமிழரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு எதிரான மசோதாக்களை வந்து ஆளுநரிடம் கொடுக்கிற பொழுது அவர் முற்றிலுமாக நிராகரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்கிற பொழுது அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஏன்னா அமித்ஷா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக நாங்கள் வந்து அமைத்து விட்டு தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த நீட்டு விலக்கு அப்படிங்கிறது இருக்குமா இல்லையாங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்ப ராகுல் காந்தி சொன்னார், நாங்கள் வந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வை நடத்துவதா இல்லையா என்பதை அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்வதற்கான உரிமையை வழங்குவோம் அப்படின்னு அவர் சொன்னார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுமே காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலுமே அது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றுவது குறித்த விவாதங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து நீட்டை கொண்டு வந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு வந்து இப்படியான ஒரு மாற்றம் நிலைப்பாடுங்கிறது காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு. பிஜேபியில் என்ன நிலைப்பாடு மாற்றம் கொண்டு வந்திருக்கு? காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்துச்சு. ஆனா வந்து அதை முரட்டத்தனமாக அமுல்படுத்துவது யாருன்னா பிஜேபி தான் அமுல்படுத்துகிறது. அப்ப அதிமுக ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது அதிமுகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இதுல பெரிய சிக்கல் என்ன, அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதில் 2 மிக முக்கியமான சிக்கல் நீட்டெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா கூட, ஒன்று இந்த கூட்டணி உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான ஒரு சுயேட்சையான கூட்டணியா அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை அதிமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா வந்து கடந்த காலங்களில் திமுக அதிமுக தலைமையில் கூட்டணியில் அமைகிறப்ப அந்த கூட்டணியே வந்து திமுக தலைமையும் அதிமுக தலைமையாக தான் அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே முதல்ல இருந்தே முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி இவர் அமித்ஷாவை சந்திக்க போனதுல இருந்தே அமித்ஷாவை நான் சந்திக்க போகவே இல்லைனாரு. அது வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அம்பலப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறப்பையும் நான் கட்சிகள் குலத்தை பார்வையிட வந்தேன்னாரு. அதுக்கப்புறமே வந்து அமித்ஷாவை நான் சந்தித்தேன், ஆனால் வந்து பொதுமக்கள் பிரச்சனைக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உள்துறை அமைச்சரிடம் மக்கள் பிரச்சனைக்காக சந்திப்பதற்கு எதுக்கு அவ்வளோ ரகசியமா போனாங்கிற கேள்வி. ஆனால் இவர் வந்ததுக்கு பிறகு அமித்ஷா வந்து அதை வந்து வெளிப்படுத்தி விட்டார், நான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டோம்னு. திருப்பி அந்த கூட்டணி குறித்த பிரஸ் மீட் நடக்கிறப்ப ஒரு வாரத்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசல, முழுக்க அமித்ஷா மட்டுமே அந்த பிரஸ் மீட்ல பேசினார். அப்போ இது உண்மையிலேயே வந்து ஒரு சுதந்திரமான கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி அதிமுகவினருக்கும் இருக்கிறது, தமிழக மக்களுக்கும் இருக்கிறது. 2வது ஒரு விஷயம், அதிமுக வந்து இந்த பிஜேபி கூட்டணி சேர்ந்திருப்பதனால் பாஜகவுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அதிமுக விளக்கம் தர வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கிறது. நீட்டை மட்டும் இல்ல, அந்த புள்ளிகள முதலமைச்சர் அதை நோக்கி நகர்த்திக்கிறாரா? ஏன்னா நீட்ல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான், மும்மொழி கொள்கையிலேயே இருந்து இருமொழி கொள்கை அப்படிங்கிற இடத்துல இருந்தும் ஒரே ஸ்டாண்டு தான். அப்ப இந்த புள்ளியில இருந்து நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, உங்க கொள்கை சார்ந்து இந்த கூட்டணியை நகர்த்த முயற்சிக்கிறாரா? ஏன்னா சட்டமன்றத்திற்குள்ளே அதை வலியுறுத்தும் போது அந்த கேள்வியும் எழதானே செய்யுது. இப்ப முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாங்க தாண்டி பொதுமக்களா ஒரு வாக்காளருக்கும் இந்த கேள்வி இருக்கத்தானே செய்யும். நீங்க போன வாரம் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது பாஜகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், அதிமுக வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்கள், வாக்களிக்கிறீர்கள், நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்கிறீர்கள் பாஜக கொண்டு வந்ததா. ஆனா நீங்க அடுத்த வாரம் நீங்க கூட்டணி சேர்ந்துட்டு மக்களை சந்திக்க போகிறீர்கள்னா இப்ப உங்க நிலைப்பாடு வேற, பாஜகவுடைய நிலைப்பாடுங்கிறது வேற. அப்ப இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதாவால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க சிறுபான்மையினர் பாதிக்கப்பட போறாங்க. அப்ப நீங்க அவங்களை சந்தித்து நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறீங்கிறப்ப என்ன சொல்லி நீங்க வந்து பேச போறீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அது அமித்ஷாவே சொல்லியிருக்காங்கிறப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இதெல்லாம் கேட்பீங்களா? வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு விலக்கு கேட்பீங்களா? நீட்டுக்கு விலக்கு கேட்பீர்களா? நிதி பகிர்வுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து பண்ணுவீங்க? இப்போ வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை வந்து இப்போ ஒன்றும் ஆளுநருடைய அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. இப்போ துணைவேந்தர் மாநாடு வந்து இவர் ஊட்டியில் ஆளுநர் வந்து கூட்டுகிறார் அப்படிங்கிறப்ப அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னங்கிற இந்த கேள்வி எல்லாமே முதலமைச்சர் கேட்கிறாரோ இல்லையோ பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்விகள். இப்போ அதுதான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பிஜேபி தன்னுடைய நிலைப்பாடுகள் விளக்கிறதோ இல்லையோ அது அத்தனையும் தெளிவுபடுத்த வேண்டிய, விளக்கம் சொல்ல வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய கடமை அதிமுக தலைமைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பேசுவோம்.